அதுல சொல்லப்பட்டு இருக்கிறது 1 தெசலோனிக்கேயர் 5:18 எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறது. அடுத்து என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்றாரு, ஸ்தோத்திரம் சொல்லுமா, ஆண்டவரை மகிமைப்படுது. எதை செஞ்சாலும் சரி, ஒரு வேலை செய்யறியா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு காரியம் செஞ்சு முடிச்சியா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நடந்து போயிட்டு இருக்கியா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஒரு நன்மை கிடைச்சதா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இல்ல பாடு வியாதியா தான் இருக்கு, ஆண்டவரே ஸ்தோத்திரம், எனக்கு சுகத்தை கொடுங்க. ஸ்தோத்திரம் சொல்லணும் ஆண்டவருக்கு. அது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் சொல்லணும். இன்பமா இருந்தாலும் சரி, துன்பமா இருந்தாலும் சரி, வேதனையா இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லு. உன் வேதனை கர்த்தர் எல்லாத்தையும் நீக்குவார், உன் மனவேதனையை கர்த்தர் நீக்குவார். அல்லேலூயா. அப்ப ஜெயம் வரணும்னா அவர் என்ன சொல்றாரோ அதன்படி நீ செஞ்சாதான் ஜெயம் கர்த்தரால் வரும். இல்ல பைபிளுடைய வார்த்தை அது எனக்கு தேவையில்லைங்க, நீங்க என்ன உபதேசம் பண்ணாலும் அதெல்லாம் முடியாது, நான் என் இஷ்டத்தை நடப்பேன்னா ஜெயம் ஆண்டவரால் வராது, பிசாசால தோல்விதான் வரும்.